சமூக விலங்கு நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த நியாய விலைக்கடை, அதாவது ரேஷன் கடைன்னு சொல்கிறோம்ல, அந்த ஊழியர்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலான்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. உங்களுக்கு எதுவும் சம்பளம் கவர்மெண்ட்டில் கொடுக்காம இருக்காங்களா? இல்லை உங்களுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறத கேட்கணும்னு நினச்சேன், கேட்டுட்டேன். அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் இன்னமும் இந்த திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நானே போய் வாங்கினப்ப 88 கிராம் நெட்டு, அதாவது ஒரு 88 கிராம் இருக்கிற நெட்டை அந்த எடைக்கல் மேலே வச்சு தான் மற்றவங்களுக்கு பொருட்களை கொடுக்குறாங்க. சில பேர் கேட்குறாங்க, ஏங்க கம்மியாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லோடு வரும்பொழுதே அதோட மூட்டையிலேருந்து சிதறதுனா எங்களுக்கு வெயிட்டில் லெஸ் ஆகுது, அதனால நாங்கள் இதில் கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா. நான் கேட்குறேன், கவர்மெண்ட்டில் உங்களோட அதிகாரி வேஸ்டேஜ் ஆகிறதெல்லாம் மக்கள்கிட்டேருந்து திரும்ப எடுத்துக்கங்கன்ட்டு உங்கள்கிட்ட நான் சொன்னாங்களா? ஏன் இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க? இன்னமும் திருந்தாமே இருக்கீங்க? சம்பளம் கொடுக்கலையா? இல்லை உங்களுக்கு பொருட்களுக்கு எதுவும் கஷ்டமா? சொல்லுங்கள், அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு நிறைய செய்வாங்க. நீங்கள் அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்குற அந்த பொருட்களில் கூட அந்த திருட்டுத்தனத்தை காட்டி அதை சம்பாரித்து அப்படி என்ன பண்ண போகிறீங்க? எல்லாத்துக்கும் தான் ஆசை இருக்கும், பணம் சம்பாதிக்கணும், நல்ல நகை வாங்கி போகணுன்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஏன் அந்த அடித்தட்டு மக்கள்கிட்ட, அதாவது ஒரு எல்லா பொருட்களும் இருக்கிறவன்கிட்ட ஒரு சின்னதாக அந்த பொருட்கள்லேருந்து போனால் ஒன்றும் தெரியாது. அந்த சின்ன பொருளும் ஒரு நாள் வயிற்று பசி ஆற்றுங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் இந்த கேவலமான விஷயத்தை பண்ணுறீங்க. இன்னமும் நீங்கள் திருந்தாமல் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக அதை மாற்றிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அடுத்த வீடியோவில் அந்த நெட்டை வச்சு மக்களுக்கு அந்த பொருட்களை வழங்குகிற வீடியோவும் கண்டிப்பாக நான் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் நண்பர்களே. உங்கள் ஏரியா ரேஷன் கடையில் இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான சில காரியங்களை பண்ணிவிட்டு ஒரு சாதாரணமான வார்த்தைகளை சொன்னால் விடாதீங்க. கண்டிப்பாக கேளுங்க. நன்றி.